அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃப்ளாஷ் கேமிங் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கியாஸ்க் தி ஹாரர் கேம் பிளே. நம்ம சேனலோட முதல் ஹாரர் கேம் பிளேன்னு நினைக்கிறேன். லிம்போல ஹாரர் கேம் கிடையாதுங்க, அது ஒரு பசில் பிளாட்ஃபார்மர். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, இன்னைக்கு டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ட்ராக்டிவ் ஜூமா? ஓகே, என்ன பண்ணணும் இப்போது? எதை இன்ட்ராக்ட் பண்ணணும்? ஃபோன் வருதுங்க கர்ன்னு. சொல்லுங்கள் ஜம்புலிங்கம்மா. ஜம்புலிங்கங்க. ஓ, நான் தான். சொல்லுங்கள். ஓகே பாஸ். ஓகே கடைசியாக வந்தவன் ஒழுங்காக பண்ணல, நீ நல்லா பண்ணுவோன்னா நம்புறேண்ணா. ஓ, கடைசியாக வர இது ஒரு கடை ஷூட்டிங் ஒர்க் வேறு பண்ணிருக்கானா? சூப்பர். அவன் கொஞ்சம் மார்க்கமாக நடந்துக்கிறானா? ஏன் ரைட்டு, எதுவும் மார்க்கமான இது இடத்துல வந்து மாட்டிக்கணும் எக்குத்தப்பா. ஓகேடா, அதெல்லாம் கண்டுக்காதன்றான். ஏதோ நோட்ஸ் ஓட்டி வச்சுருக்கானா? அப்போ தானே கடுப்பண்டி. அப்போ வேறு ஏதோ வந்து மறைக்கிறா போல். ரெசிபிலாம் குக்புல் இருக்குது, பார்த்து எழுதிக்கப்பான்றான். சரா பார்த்துட்டுடா ஃபஸ்ட்டா. என்ன ஒன்றுமே இல்லையே, இந்த நோட்ஸ் தானே. இன்ட்ராக்ட், டோன்ட் ட்ரஸ்ட் இஸ் லைஸ். கரெக்டாக அந்த பாஸ் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து எழுதி வச்சுருக்கான் பார்த்தீங்களா. வேறு என்ன நோட்ஸ் இருக்குன்னு தெரில. சொல்லுங்கக்கா. ஆமாம், நான் புதுசாக வேலை செஞ்சுருக்கேங்க்கா. ஆமாம். பசிக்கிறீங்களா? ஓகே, பசிக்குதா? ரைட்டு. ஹாட் டாகா? ஓகே, குக் புக் இருக்கும்ண்ணா. குக் புக்கா இது? ஏன் காலி நோட் புக்காக குக் புக்குன்றான். பர்கர், ஹாட் டாக் செய்கிறதுக்கு. ஓகே, இது எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் போடணும். ரைட்டு, பார்த்துட்டேன். இது எங்கே இருக்குன்னா, இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஹாட் டாக் பன்னு தான் இருக்குது. ஹாட் டாக் எங்கே இருக்கும்? ஹாட் டாக் தான் கறி தானே, சாசேஜ் தானே. சாசேஜ் மேலே எடுத்துடும். சாசேஜ் பேக்கெட் இங்கே இருக்கும். ஓகே, இது தூக்கிட்டு போயிட்டு இங்கே போடு. ட்ராப். அப்புறம் இங்கே கத்தி இருக்குமே. கத்தி. இன்ட்ராக்ட், சொருகை. இப்போ இன்ட்ராக்ட் பண்ணி த்ரோ போடுவோம். ரா சாசேஜ் வந்து குக்டு சாசேஜாக மாட்டோம். சாசேஜுக்கு சாஸ் எதனா ஊற்றுருவாங்களா கேட்பாங்கன்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு. குக்குடு சாசேஜ். இப்போ எப்படியே இதை எடுத்துகிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பன் இருக்குல்ல, இன்ட்ராக்ட் பண்ணி த்ரோ. இன்ட்ராக்ட், த்ரோ. இன்ட்ராக்ட், த்ரோ. தாங்கக்கா. ஆமாங்க, நான் சொன்னால் அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே. கீப் த சேஞ்ச். தேங்க்ஸ்க்கா. திரும்ப வாங்க. ரைட்டு, அவன் வேறு நோட்டு எடுத்து பார்ப்போம். இது நம்மளுக்கு முன்னாடி வேலை செஞ்சவன். ஐ திங்க் ஹி ஃபாலோஸ் மீ ஹோம் எவ்ரி நைட்டா? யாரா அவன் உன்னை ஃபாலோ பண்ணுறவன்? அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா. ரைட்டு, எதுவும் மார்க்கமான இடத்துல வேலை செஞ்சுருக்கும். இந்த ஓனர் வேறு அதெல்லாம் கண்டுக்காதன்னா. கரெக்டாக இங்கே நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நோட்டு. அவன் பேச்சை நம்பாதன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். எவன் பேச்சை நம்பாத? என்னடா சொல்கிறடி? சொல்லுங்கள் சார். பர்கர் வித் சீஸ். பர்கருக்கு பார்க்கணுமா? பர்கர் இதே போல் தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பர்கருக்கு பேட்டி இருக்கணும். பேட்டின்னு நான் சொல்கிறேன், இதில் பர்கர் பேக்கேஜ் தான் இருக்குது. நைஃபு ஒன்றா மட்டும் ஒன்று விட்டுருவோமா? சொருவே. கத்தி ஏட்றா. தப்பாக சொல்லிக்கிட்டேன். கரெக்டாக சொருவோம். சொருகை. இப்போ நான் பேட்டி எடுத்து த்ரோ போர்டு இதை எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இங்கே வித்து கெச்சப்பா கேட்டிருக்காரு. சீஸ் வித்து சீஸ் த்ரோ. குக் ஆகிட்ருக்குமா? ரா பர்கர் தான் ஒன்றும். குக் ஆகிடுச்சா? குக் ஆகிட்ட ஒன்று இதையும் த்ரோ அடிக்கணும். த்ரோ பண்ண அப்படியே லாய் அப்படியே செம்மையாக கேட்ச் ஆகும். இப்போ சீஸ் பேக்கெட் எங்கே இருக்கும்? சீஸும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். சீஸ் தானே இது? ஓகே, சீஸ் த்ரோ. த்ரோனா ரொம்ப த்ரோ வச்சிடறப்பா. ட்ராப் பண்ணணும் இதுக்கப்புறம். எடே கத்தி எடே. நான் கத்தி இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு சீஸ் பேக்கெட் எடுத்துக்கிறேன். இன்ட்ராக்டு இது இங்கே மேலே ட்ராப் பண்ணிடுறேன். கத்தி வா. கத்தி எடே. அப்படியே த்ரோ அடி. சீஸை போட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் சார். த்ரோ. இன்ட்ராக்ட். கேட்ச் பிடிங்க சார்.
செம்ம கொலை பசங்க வந்துட்டு வர போல இருக்குது. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே 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 ஹி கோ. ஓகே கை. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வரத்துக்குள்ளே வேறு நோட்டு எதனா எழுதி விட்டு வச்சுருக்கானா அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளும் சத்தம் தானே இவ்வளோ ஹெவியாக கேட்குது. ரைட்டு, ரீட் நோட்டு இது படித்தோம்ல. வேறு ஏதாவது நோட்டு? இங்கே ஒரு நோட் இருக்குங்க. ஐ எம் ரியலி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். யாரை பார்த்து ஸ்கேர் ஆகிற? ஐ கேன் டேக் இட் எனிமோர். ஏன் எவனும் மாறமாக இவன் என்னடா பிச்சைக்காரனா? கிவ் மீ பர்கர் அண்ட் ஹாட் டாக். ரைட்டு, ரெண்டுமே கெச்சப் மட்டும்தான் இருக்கணுமா? அவர் எங்கேயும் வெளியே போகணுமா? சரி ஓகே, என்ன பண்ணலாம்? பர்கர் பர்கர் பர்கர். இதில் பர்கருக்கு இது போட்டுடலாம். பேட்டி எங்கே இருக்குது? சாசேஜ் எங்கே இருக்குது? முதல்ல இந்த சாசேஜ் இங்கே போட்டுடலாம். பேட்டி இங்கே இருக்கா? பேட்டி இங்கே போட்டுடலாம். ஒரு பேக்கெட்டில் மொத்தம் எத்தனை பேட்டிங்க இருக்கும்? 2 இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று யூஸ் பண்ணேன், இப்போ ஒன்று தான் இருக்குது கீழே. ரைட்டு, குக்குடு சாசேஜ் இருக்கா? இப்படி ட்ராப் பண்ணிவிட்டு குக்குடு பர்கர் இருக்கா? இதை த்ரோ பண்ணால் அது அப்படியே வந்து பிக்கப் ஆகிடும். கெச்சப் மட்டும் தான் கேட்டிருக்காரு, கெச்சப் மட்டும்தான். யூஸ் கச்ச 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 த்ரோ இன்ட்ராக்டு கேட்ச் பிடிங்க சார். ரைட்டு, இப்போ வந்து ஹாட் டாக் த்ரோ அடி பிக் பாட். கெச்சப் தான் இங்கே மஸ்டர்ட் கேட்கல, கெச்சப் தான் கேட்டார். ரைட்டு, போடு 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 த்ரோ இன்ட்ராக்ட். ஓகே, த்ரோ கேட்ச். ஓகே சார், ஆமாம் பெஸ்ட். சரி, எனக்கே தெரியுமே, நீங்கள் சொன்ன. ஓகே சார், இவ்வளோ புகழ்றீங்க. ஏன் இருக்கணும்? என்னாச்சு? எதனா பேசுகிறா புட்டி போட்ட பேட்மேன்? யார்? ஏன் பின்னாடியா? இதுதான் நோட்டில் எழுதி வச்சுருந்தானா? என்னவோ இருக்குது, என்னவோ இருக்குன்னு. ரைட்டுங்க, ஸ்லோ மோஷன் திரும்ப. கத்தி எங்கே வச்சுருந்தேன்? கத்தி எங்கே? ஏய், எங்கடா போயிட்டாங்க பின்னாடி? அட பாவி, காசு கொடுங்க ஏமாற்றி ஓட்டாங்க அவன். திருட்டு போய் காசு கொடுக்காம ஏமாற்றி ஓடிட்டான்னு சொல்ல வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டாங்க. ரைட்டு, என்னடா சவுண்டு என்னமோ கேட்குது, கச்ச கச்ச கச்சன்னு. இங்கே சவுண்டு கேட்குதா? டர்ன் ஆன். ஓகே மக்களே, நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வேலையை பார்க்கலாம். எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. பேகி ஏதாவது? ஏன்னா அந்த நோட்டு படிச்சதுலேருந்து பயமாக இருக்குங்க. அவன் என்னை ஃபாலோ பண்ணுறான்னு போட்டு வச்சுருக்கான். இங்கே என்ன அவனை பார்த்தா பயமாக இருக்குன்னு எழுதி வச்சுருக்கான். தலைவலி பிடிச்சவனா இருக்கான். எப்பா பயத்துட்டேன்டா. ஆமாம் சார், எனக்கும் பிடிக்கும். மடையோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்யூஸ் அண்ட் கெச்சப். லெட்யூஸில் என்னதுங்க? கோல்டு சோடா ப்ளீஸ். கோல்டு சோடா ஃப்ரிட்ஜில் இருக்கும், அது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு மூஞ்சிலே தூக்கிருக்கும். முடிஞ்சுதா? இப்போ லெட்யூஸில் கீழே இருக்குது பார்த்தீங்களா? அதான் நினைக்கிறேன் கோஸு, முட்டைக்கோஸு. எங்கடா சாசேஜ் எடுத்து த்ரோ அடி. த்ரோ அடிச்சதுக்கப்புறமா லெட்யூஸ் எடுத்துக்கலாங்க. லெட்யூஸ் ஓகே, இதான் லெட்யூஸு. ட்ராப் அடிச்சுட்டு கத்தி இங்கே இருக்கா? அது குக் ஆகிடும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு குக் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் வந்து வேஸ்ட் ஆகிடும். அது அப்படியே த்ரோ அடிச்சிடலாம். த்ரோ அடிச்சாச்சா? இப்போ வந்து லெட்யூஸ் தானே? லெட்யூஸ் அண்ட் கெச்சப்போடு கெடுக்கிறார். த்ரோ லெட்யூஸ் த்ரோ கெச்சப் தானே இது யூஸ் பண்ணேன். திருட்டு பைய காசு கொடுக்காம போட்டாங்க அவன். அவனை லைஃப்பில் மறக்க மாட்டேன். பிடிச்சிடலாம். ஓகே சார். சார், நீங்கள் அவனை மாதிரி ஏமாற்றிட்டு போயிடாதீங்க சார். பார்க்கறது ரீசெண்டாக இருக்கீங்க. கேளுங்க சார். உனக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பயமா இல்லையா? இல்லை சார். தெரியாதே, என்னாச்சு? உனக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. ஏன் தெரியாது? அவன் என் நண்பன், எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவன் திடீர்னு வந்து ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். அவனை கடைசியாக பார்க்கும்போது அவன் கண்ணில் நான் பயத்தை மட்டும் தான் பார்த்தேன், வேறு எதுவும் என் கண்ணில் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சரி வரேன். என்னடா எல்லாம் பீதியை கிளப்பி விட்டு போகிறீங்க? இங்கே நம்மளுக்கு முன்னாடி மேலே வேலை செஞ்சோம் அவன் ஃப்ரெண்டு தானா. அவன் வந்து அவனை கடைசியாக பார்க்கும்போது கண்டு ஃபுல்லாக பையன் பித்து பிடிச்ச மாதிரி இருந்தானா.
ரைட்ரா ரைட்டு, ஏதோ ஒரு முடிவோட தான் இங்கே கூட்டின்னு வந்திருக்கீங்க. இவனும் அது அவனே போல தான் இருக்கான், சிரிச்சிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. இவனை நம்பக்கூடாது இவனை. இதெல்லாம் தேர் ஓகே. இவன் அவனை மாதிரி பேசலை, கொஞ்சம் டீசெண்டாக தான் பேசுகிறான். ஓகே ஓகே சார், நீங்கள் 12 மணி நேரம் ஷிஃப்ட் முடிச்சிட்டிங்க. அதுக்கு ஒய்ஃபையும் குழந்தைங்கள பார்க்க போகிறாரா? போட்டோம் 2 பர்கர் 2 ஹாட் டாக் ப்ளீஸ். ஓகே இது ஓ மை காட் இவ்வளோ இருக்கா. பர்கர் பேட்டி வரை கல்லி அடிச்சு பேட்டி போய் கொண்டு ஒரு 2 பேட்டி தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு பேட்டி பேக்கெட்டுக்குள்ளே 2 இருக்கும். ட்ராப் கத்தி எங்கேயே வச்சேனடா, இந்த பேய் பயத்துக்கு இங்கே சொல்லி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. அப்படியே இதை இங்கே த்ரோ அடிக்கணும். பேட்டி 2 தான் இருக்கும் டோட்டலாகவே. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, சாசேஜும் போட்டுருவோம். 2 ஹாட் டாக் தானே கேட்டார். இது ஒன்று, இது ஒன்று. தூக்க அவனை போடு, இவனை த்ரோவா. இப்போ அவன் குக் ஆகிட்டு இருப்பான். இவன் குக் ஆகிட்டானா இவனை த்ரோ அடி. இவன் குக் ஆகிட்டு இருப்பான். இதுக்கு மேலே இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டப் 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 டப்னு போட்டுடணும். இதில் ட்ராப் பண்ண த்ரோ பண்ணுறதுலாம் ரைட்டு. த்ரோ என்ன கேட்டிருக்காரு, ஒரு பர்கர் வந்து லெட்யூஸு சீஸு மஸ்டர்டு. ரைட்டு, லெட்யூஸ் த்ரோ, சீஸ் த்ரோ, மஸ்டர்ட்னா வெள்ளை கலரில் இருக்கிறது. ரைட்டு, இது யூஸ் பண்ணுவோம். மஸ்டர்ட் ஓகே. த்ரோ இது பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போகிறேன். நீ இருந்தால் இத்தனை 4 கேட்குறாரு. 1 அவருக்காக இருக்கும், 1 முடிஞ்சுது. ஒரு பர்கர் சீஸு கெச்சப் மட்டும் கேட்குறாரு. ஓகே, இப்போ பன்னு எடுத்துக்கலாம், இங்கே தூக்கி அடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து குக்குடு பர்கரை போட்டு தூக்கி அடி. சீஸுக்கு மஸ்டர்ட் மட்டும்தானே. சீஸு கெச்சப் ட்ராப். சீஸ் இங்கே இருக்குது. இன்ட்ராக்டு த்ரோ. கெச்சப் எடுத்து செல் த்ரோ. இன்ட்ராக்ட் இந்தாங்க சார். அடுத்து ஒரு ஆட்டாக்கில் லெட்யூஸ் மஸ்டர்ட், இன்னொரு ஆட்டாக்கில் லெட்யூஸு கெச்சப். ரைட்டு, லெட்யூஸ் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணோன்னா ஹாட் டாக் இது எடுக்கணும். பன்னு வேறு காலி, ஹாட் டாக் பன்னு. நைட் ஷீட் எவ்வளோ நேரம்டா? நான் பாட்டு வேலை செஞ்சுட்டே இருக்கேன் சின்சியரா. எவ்வளோ நேரம் தெரியலையே. ஒன்றும் மஸ்டர்ட் யூஸ் கச்ச த்ரோ. இன்ட்ராக்டு த்ரோ. இப்போ வந்து லெட்யூஸு கெச்சப். ஓகே, இப்போ வந்து பன்னு எடு, ஹாட் டாக் பன்னு. த்ரோ அடி. கெச்சப் தானே, நம்ம தான் மஸ்டர்ட் ஊற்றி கொடுத்தோம். ஆமாம் கெச்சப். இப்போது த்ரோ அடிச்சண்டாச்சா. யூஸ் கரோ த்ரோ. இந்தாங்க சார். ஐயோ கீழே வச்சிட்டனா, போச்சுடா, வேஸ்ட்டுங்க. ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. ரைட்டு, மறுபடியும் செஞ்சு தான் அவனை எப்படி இருந்தாலும். பன்னு வேறு காலி. ஹாட் டாக் பன்னு இங்கே தான் இருக்கும்னு சொன்னான். ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கேன், போய் பார்த்துக்கோ. ஏய் அம்மா, என்ன இலவடாது, யாரா அவன்? ஹாட் டாக் பன்னு பயந்துட்டேங்க, ஒரு செகண்டு பயந்தே போயிட்டேன். நல்ல டக்குன்னு நான் வந்து திரும்பல, கொஞ்சம் லேட்டாக தான் கவனிச்சு. தீஞ்சு போச்சா நினச்சேன்டா, தப்புன்ட்டேன், தீஞ்சு போச்சு. இப்போ வந்து ஹாட் டாக் வேறு காலி. சாசேஜ் ஏதாவது எப்படியும் எடுத்துகிட்டு வந்து ஆகணும். எடுத்துகிட்டு வா. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு மன்னிச்சிக்கோங்க. ஒரு கோலாத்தை நான் பண்ணிட்டேன், கீழே போட்டேன். ஒரு சாசேஜ் ஒரு ஹாட் டாக் எடுத்து செஞ்சு ஹாட் டாக்கை திடீர்னு பேயிலாக வருது, ஏன்னு தெரில. ஏன் வந்து இப்படி பயடுவாமல் இங்கேயும் வேலை செய்கிறான்னு தெரியல. நான் தெரிஞ்சு நாளைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன். டே 2 அப்படின்னு வரும்ல. டே 1 டே 2 கிராணி மாதிரி தான் எதுவும் வேலை செய்யுது. பார்த்துக்கலாம். யோஸ் தூக்கி தப்பாக அடிச்சுங்க. ஒன்று வேஸ்ட்டாக போச்சு. இப்போது ஒரு பர்கர் ஓனர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறான்னு தெரில. த்ரோ. ஏய் ஓ மை காட், லெட்யூஸ் கேட்டாருங்க ஒரு. லெட்யூஸ் நான் தூக்கி தப்பாலாம் அடிக்கல. லெட்யூஸ் போடாமல் கொடுத்து வெறுப்பேற்றிட்டேன் அவரை. வெறுப்பேற்றிட்டேன். த்ரோ. மறுபடியும் ஒரு சாசேஜ் தூக்கி அடி. லெட்யூஸு கெச்சப். குக் ஆயிடுச்சா.
வா 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 தூக்கி லெட்யூஸ் வைக்கமா வந்துட்டு நான் படுற பாடு இருக்கே. ஜூஸ் ப்ரோ லெட்யூஸு கெச்சப் ரைட்டா? ரைட்டு இந்தாங்க சார். ஓகே சார், செம்மையாக இருக்கும் சார், அவங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. நல்ல மனுஷனாக இருக்கார், ஃபேமிலி மேன் போல. ரைட், நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சதா இல்லையாடா? டைமே தெரியலையே இதில். இது கூட கத்தி இருக்குது, நானே பார்த்துட்டேன். பிடிக்குமே எனக்கு, அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, தவளைக்குட்டி எல்லாம் பிடிக்கும். ஓகே சார், அதுக்கு நான் வந்து இப்போதைக்கு எதுவுமே வளர்க்கல, ஆனால் ஃபியூச்சர் ஐடியாஸ் இருக்குது, சொல்லுங்கள். அப்போ நீங்களான ஒன்று தான் சார், என்கிட்ட பெற்றதும் இல்லை, உங்கள்கிட்ட வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பர்கர் 2 பியர் சார், ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கீங்க. நாய்க்குட்டி பூனைக்குட்டிலாம் பேசியிருக்கீங்க, பியர்லாம் அடிக்க வேணாமே உங்களுக்கு, நல்ல மனுஷனாக இருக்கீங்களே. கேட்க மாட்டார், சரி அவர் ஆசையை ஏன் கெடுக்கணும். குட் மேன். 1 அப்புறம் 2 அப்புறம் பேட்டி பேக்கெட் எடுத்துகிட்டு வரணும். பேட்டி 2 தான் இருக்குது ஒரு இதில். ட்ராப் வேர் இஸ் த கத்தி மாமே, இதோ இருக்கு. ஓகே, பிளஸ் பண்ணேன். நல்லா தான் இருக்குல்ல சமைக்கிறதுக்கு கூட, எனக்கு ஜாலியாக இருக்குங்க இந்த மாதிரி சமைக்கிற கேமில். அது சமைக்கலாமா போகலாமா இங்கே எடுத்துகிட்டே போயிடலாங்க. குக்காச்சா? கீழே குக்காயிடுச்சு சொல்ல, இதெல்லாம் வந்து தெரியாது நம்மளுக்கு, நல்லா டக்குன்னு எடுத்து பார்த்தேன். இந்த பேர்ன் ஆகிட்டுருக்கோம் கீழே இருக்கிறது. ஓகே, இப்போ பன்னு 2 தானே கரெக்டாக. ஒரு பர்கரில் கெச்சப்பு மஸ்டர்ட் மட்டும் யூஸ். கச்ச த்ரூ ketchup use கச்ச த்ரோ இன்ட்ராக்ட் கேட்ச். இது வந்து சீஸு லெட்யூஸ் மட்டும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். த்ரோ லெட்யூஸ். இந்த டே வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி தெரியல, எனக்கு அப்படி தான் தெரியுது. ரொம்ப நேரம் போகிற மாதிரி, இழுக்கிற மாதிரி தெரியுது. நான் கீழே தானடா வச்சேன், எடு. கீழே வைக்க முடியல, கத்தி எடுறா. த்ரோ சீஸ் லெட்யூஸு மச்சப்பது கெச்சப் எதுவும் தர மச்சப்பான். ஓகே சார், நாளைக்கு பார்க்கலாம். முடிஞ்சுதா? இப்போனா டே 1 முடிஞ்சுதாடா? முடிஞ்சுதுங்க. என் ஷிஃப்ட் டே 2 திரும்ப வராதரான்னு சொல்ல வந்தேன், மறுபடியும் வந்துட்டாங்க. நம்ம கடையை நேற்று எப்படி விட்டு போனோமோ அப்படியே தான். அப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து நைட் ஷிஃப்ட் கடை மட்டும் தான் இருந்தது, நைட்டு மட்டும் தான் கடை ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஃபோன் அடிக்கிறான். ஆமாம், நல்லா பண்ண தெரியும் எனக்கு, ஏன்னா அப்படி கல்லா பிச்சுக்கிட்டு கொட்டுச்சு நேற்று இடம் இல்லாமல். ஹாட் அண்ட் தீஸ் கோல்ட் நைட்ஸா? ஓ, அதுக்கு என்ன காஃபி வரியா? மெனுவில் காஃபி ஆட் பண்ணுறக்காரன் தலைவர், அதையும் வந்து போட்டு கொடுக்க சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், வேலைக்குன்னு வந்தாச்சு. டோன்ட் வெரியா, இவன் பேச்சு நம்பலாமல். அவன் பின்னாடி நம்ம பின்னாடி தலைமையில் ஒரு நோட்டு வந்து பார்த்தீங்களா, அதை பார்த்தது நம்பிக்கையே இல்லைங்க. நம்பிக்கையே போயிடுச்சு, இந்த வேலை பார்த்து வீடு போகும்னு சொல்லிட்டு நம்பிக்கையே கிட்டா வேறு வழியிறாயா சொல்ல. அவன் பேச்சை நம்பாத அப்படின்னு சொல்கிறான். இதுதான் காஃபி மிஷினா? சூப்பர். இந்த டே 2 முடிச்சுக்கான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச லென்த் அதிகமாக போகணுன்னு நினைக்கிறேன். இது ஸ்டோரி கேம் தான், இதுவும் ஒரு மினி ஹாரர் ஸ்டோரி கேம். ஓனை பீஸா பற்றி ஜோக்கா சொல்லுங்கள் சார், கேட்போம். இது ஜோக்கா? இதுக்கு பேர் ஜோக்கா? சிரிப்பே வரடா, போடா, ரொம்ப சீஸியாக இருக்குமா போடாங்கு. காஃபி தானே, அப்புறம் ஹாட் டாக் வித் கெச்சப், அவங்களுக்கு தான் 2 ஐட்டம் தானே. கேனப்ப என் காஃபி மிஷின் சொன்னானே, எப்படி காஃபி போடணுன்னு சொன்னானா? இருங்க இதில் பார்ப்போம். ஹாட் டாக், சோடா, காஃபி இருக்குது. கப்பு எடுத்துக்கலாம், கீழே கப்போர்டு இருக்குல்ல, கப்பு இருக்கான். ஓகே புரிஞ்சிச்சு. கப்பு எடுத்து வச்சா த்ரூ ஆகிடும். இது வந்து காஃபி கேப்சூலாம்,
இதை எடுத்து மேலே த்ரோ வச்சா மேலே இதுவாகிடும். த்ரோ. அடுத்து லிட் எடுத்து போட்டு கொடுத்தா காஃபி ரெடி. காஃபி ஃபுல்லாகிடுச்சா? காஃபி ஃபுல் ஆகிடுச்சு. த்ரோ. இன்ட்ராக்ட். இந்தாங்க சார் சுசுற காஃபி. என் கையில் போட்ட காஃபிலாம் பயங்கரமாக இருக்கும். என்னடா பண்ணியே காணோம். இங்கே இருக்கா? சாசேஜ். லெட்யூஸ் தானே கேட்டான் அவன். லெட்யூஸ் எடுத்து வெட்டி வச்சுப்போம். த்ரோ. கத்தி எங்கே போட்டேன்? கத்தி கீழே இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஹாட்டாக குக் ஆகிட்டு இருக்கு, எடுத்துன்னு போயிடலாம். த்ரோ. கத்தி லெட்யூஸ்ண்டா கெச்சப். சரி லெட்யூஸ் எடுத்து வச்சுப்போம், எப்படியோ வந்து எவனா வருவான். யூஸ். நச்சிக். இந்தாங்க சார். இதுக்கப்புறம் அந்த மாதிரி மொக்கச்சு கற்று வந்துடுறீங்க சார். சத்தியமாக என்னால் முடியல. போயிட்டு வாங்க சார். வேற. நான் இதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் பேசுறது நான் பேசுகிற மாதிரி அப்படியே செட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அவங்க பேசுறது புரியும். நான் சொல்கிறது அதை ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியும். வேறு என்ன புது நோட் இருக்குமா? அவன் தான் போயிட்டு இதுக்கப்புறம் இப்படி புது நோட்லாம் இருக்கும். காஃபி கேப்சூல் இங்கே இருக்கும். அவன் இங்கே இருக்குது. கப்பு கேப்சூல் எல்லாம் இருக்குது. அக்கா புது அக்கா இருக்காங்களே. ஆமாம், அவர் நீ ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் 2 பேருமே புது ஆளுங்க தான். ஒரு பர்கர், ஒரு ஹாட் டாக், ஒரு சோடா, ஒரு காஃபி. சூப்பர். ஃபஸ்ட்டு நம்ம காஃபி போட்டு ரெடியாக வச்சுக்கலாங்க. காஃபி சோடா என்னடா காம்போ அது? கூலிங்காக ஒன்று, சூடாக ஒன்று. சரி அக்கா இப்படியே குடிக்கிறாங்க, போட்டோம். இந்தாங்கக்கா வச்சுக்கோங்க. காஃபி ரெடி ஆகிடுச்சுக்கோங்க. இல்லை ரெடி ஆகலை ஒன்றும். காஃபி ரெடி எடுத்துக்கிறேன். த்ரோ. இந்தாங்கக்கா பிடிச்சிக்கோங்க. என்னடா இந்த அக்கா இவ்வளோ ஐட்டம் சாப்பிடுது? பரவாயில்ல, கஸ்டமர் தானே, சாப்பிட்டோம். லெட்யூஸ் போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல பர்கர் இது பேட்டி போடணுமா? பர்கர் பேட்டி காலி ஆகிடுதுங்க. த்ரோவாக அடிச்சிட்ருக்கேனே. ட்ராப் பண்ணு. உன்னோட ட்ராப் பண்ண முடியுமா? முடியாதா? முடியும். கத்தி எங்க அங்கே சொருவி பார்த்தீங்களா? இந்த கேம் ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக தாங்க இருக்கு. இப்படி சொருவு. ஒரு ஹாட் டாக் வேறு கேட்டாங்கல்ல. ஹாட் டாக் சாசேஜ் இங்கே இருக்குது. இதே போதும். கரெக்டாக வா. குக்குடுற பர்கர். ஓகே, த்ரோ அடிப்போம். குக்குடு சாசேஜ் பேர்ன் ஆயிடுச்சுன்னா கதமாயிடுவோம். குக்குடு சாசேஜ். லெட்யூஸு, சீஸு, மஸ்டர்டு, கெச்சப்பு. லெட்யூஸு, சீஸ் இல்லை. சீஸ் எடுத்துகிட்டு வரணுமா? இல்லை கீழே இருக்கா சீஸ்? இங்கே கீழே இருக்குது சீஸு. அப்புறமா லெட்யூஸு, சீஸு, கெச்சப்பு. அப்புறமா வந்து ஏன் கெச்சப் மச்சப்புன்றேன். ரொம்ப ஹெவியாக சாப்பிடுவாங்க போல இருக்கு அக்கா. இருந்தாலும் ஒல்லியாக தாங்க இருக்காங்க. இவங்ககிட்ட கேட்டுக்கணும் எப்படி ஒல்லியாகணும்னு சொல்லிட்டு. ஹெவியாக சாப்பிட்றாங்க ஆனால் ஒல்லியே தான் இருக்காங்க. ரைட், நாங்கள் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு ஹாட் டாக் பன் இருக்கா? இதோ இருக்குது. குக்குடு சாசேஜ். வா தூக்கி அடி. இதுலேயும் லெட்யூஸு, கெச்சப்பு, மஸ்டர்டு. லெட்யூஸு, எல்லாத்தையும் போட்டுறாங்க. பர்கருக்கு எல்லாத்தையும் என்னென்ன போட முடியுமோ எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. அதே போல் இதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாத்தையும் போட்டுக்கிறாங்க. சூப்பர். த்ரோ. மஸ்டர்டு. யூஸ். த்ரோ. ஓகேக்கா, இந்தாங்கக்கா. பன்ஸ் கொஞ்சம் ஏன் அவங்க வந்து நொட்டை கண்டுபிடிக்கிறாங்க? இது வரைக்கும் அந்த கஸ்டமர்ஸில் வந்து எவனுமே அந்த மாதிரி சொல்லியே. சூப்பராக இருக்குது, ஆசமாக இருக்குன்னு தானே சொன்னாங்க. பன்னு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஓகேக்கா, அடுத்த வாட்டி வேறு பண்ணு வந்து உங்களுக்கு புதுசாக கொடுத்துறேன். டேக் கேர். ஓகே, இப்போ நம்ம ரீஸ்டாக் எல்லாத்தையும் பண்ணுறோம். ரீஸ்டாக் கரெக்டாக பண்ணுறோம். நம்ம என்ன இல்லைன்னா இந்த கப் லிட்டு ஆனால் கஸ்டமர் வரும்போது கரெக்டாக எடுத்து கொடுத்தா மட்டும் போதும். எவனா வருவான், அப்போ பார்த்துக்கலாம். உண்மையாகவே இந்த கடை வந்து சூப்பராக இருக்குது. யாருப்பா நீ? இங்கே இவன் தான் அவன் நினைக்கிறேங்க. அவன் இந்த நோட்டில் எழுதி வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அவன் என்னை ஃபாலோ பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் தான் நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா, நீங்கள் பலூனை ட்விஸ்ட் பண்ணி டயர்டாக இருக்கீங்களா? ஓகே சொல்லுங்கண்ணா. ஹாட் டாக் காஃபியாண்ணா? ஓகேண்ணா.
அண்ணா ரொம்ப டீசெண்டாக கேட்குறேன், நம்ம டீசெண்டாக போட்டு கொடுத்துருவோம். இவன் தாங்க அந்த ஹிட் படத்தில் வர பென்னி வயசு. இந்த மேக்கப் கூட அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? இந்த முகரே தாங்க சொல்கிறேன். இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. ஐயோ நம்மளே பார்க்குறானே. உள்ளே போய்ட்டு ஒரு கேப்பில் கடிச்சு வச்சுட்டு போகிறாங்க. ஐயோ கரெக்டாக ஹாட் டாக் பண்ணுவார் காலி இந்த டைமில். சூப்பராக வச்சா பாருங்க ஆப்பு நம்மளுக்கு. இருங்க காஃபி த்ரோ பண்ணிவிட்டு நானா இந்தாண்ணா வச்சுக்கோ நானா வரண்ணா என்ன பண்ணி வச்சிடாதண்ணா. எங்கடா ஹாட் டாக்ஸ் பண்டு ஹாட் டாக் பண்டு எடுறா. போடா எடுறா. போடு. கெச்சப் மஸ்டடா, கெச்சப் மட்டும்தானா? ரைட்டு. ஹாட் டாக். ஐயோ இவன் பயமாக இருக்காங்க. இவன் ஹாட் டாக் மஸ்டர்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்கல. தப்பாக பண்ணி தப்பு அடி வாங்க போகிறோம். த்ரோ. இவனை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது உண்மையாகவே. போயிட்டு வாண்ணா போயிட்டு வராதனதுக்கு அப்புறமா தெரியாமல் கூப்பிட்டேன். இதுதான் அவன் தானோ சொல்ல. அவன் தான் எக்கு தப்பான மேலே எல்லாத்தையும் பண்ணியிருந்தான். அவன் போனோன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை பிடிங்கி விட்டான். இல்லை கரண்ட் பாக்ஸே உள்ளதாங்க இருக்குது. மறுபடியும் ஆன் பண்ணுவோம். இந்த வாட்டி ஸ்மூத்தாக அப்படி ரிவர்ஸ்லேயே. எவனும் வரலையே, நல்லதுதான். இந்த வாட்டி தாங்க கரண்ட்டு போச்சு. இல்லை போன ஒரு கொஞ்ச நேரத்தில் திரும்பி உள்ளே போயிட்டு வெளியே வரேன். டமான்னு ஒரு இப்படி சாயுது. ஏதோ ஒரு ஷேடோ. இப்போதைக்கு எவனும் வரல. நேற்று வந்தாங்க நல்லாக்கா தானே அவங்க தான். ஐ லாவ் 2 burgers 1 beer 1 coffee. என்னது கேர்ள்ஸ் குடிப்பாங்களா? ஓ மை காட், என்னங்க உலகம் இது. வெளியே அவ்வளோ குளிர்தா? பனியாடாது மழை நினச்சேங்க நான். ரைட்டு. பீர் கேட்டாங்களா? பீர் கொடுத்துருவோம். இந்தாங்கக்கா பீரு. வேறு காஃபி கேட்டிங்க, காஃபி போட்டு கொடுத்துட்டா போச்சு. காஃபி லிட்டு வேறு காலி. இல்லை மேலே இருந்தது இல்லை? ஆமாங்க இங்கே இருந்தது காஃபி கேப்ஸ்யூ. என்னமோ சவுண்டு கேட்சுப்பா, கீழே விட்டனா? இது இங்கே இருக்குது காஃபி கேப்ஸ்யூ. போட்டு த்ரோ. அப்புறமா இதை கம்ப்ளீட் போட்டு மூடி கொடுத்துடலான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுமா? கொண்டார் வெயிட் பண்ணுக்கா. 2 பர்கருக்கு. ரைட்டு. நம்ம உள்ளே போய்ட்டு வருவோம்ல, அப்போ எதனா கன்ஃபார்ம் ஒரு ஜம்ப்ஸ்கேர் இருக்குது எனக்கு. ஏன்னா என்கிட்ட இந்த பர்கர் பண்ணு 2 கரெக்டாக இருக்கா? எப்பா இல்லை இருக்குது. இப்படி பேட்டி எடுத்து தான் ஆகணும். பேட்டி இல்லைல்ல, பேட்டி ஒன்று இருக்குது. இன்னொரு பேட்டி எடுத்து தான் ஆகணும் போயிட்டு. ஓகே ட்ராப்பு, பிக்கு, த்ரோவு, இப்படி போடு. வீடு ரொம்ப நேரம் போயிட்டுருக்கோ ஒரு வேலை. அது அங்கேயே இருக்கட்டும். லெட்யூஸு சீஸு போட்டால் போச்சு. ஓகேக்கா. குக்கர் பர்கர் த்ரோ. லெட்யூஸ் போட்டு உங்களுக்கு சீஸ் போட்டு கொடுத்துட்றேங்க்கா. யூஸ் த்ரோ. லெட்யூஸ் போட்டு சீஸ் போட்டு தண்ணி மஸ்டர்ட் த்ரோ. தப்புங்க, படிக்காத தற்கூறு பேலாக இருக்கேன். இப்படி சீஸ் இங்கே ஒன்று இருக்கா? வேஸ்ட்டாக போச்சா ஒன்று? இப்போ நான் பேட்டி எடுத்தே ஆகணுமா? ரைட்டு. இல்லை பேட்டி இங்கே ஒன்று இருக்குது. பர்கர் இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் பர்கர் பன் இல்லையே. உள்ளே போய் தானே ஆகணும். உள்ளே போய் தான் ஆகணும். போடு. லெட்யூஸு குக் ஆகிட்ருக்கோம் இது. அப்புறம் அதை தீயை விட்டு திரும்பியும் பேட்டி எடுத்து எதுக்கு? சீஸு அவள் தானே. லெட்யூஸ் போட்டேன்னா மறுபடியும் லெட்யூஸ் சீஸ் கரெக்டாக தான் இருக்குது. எல்லோ நல்லா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுறேங்க. இந்த வாட்டி சீஸு மஸ்டர்டு. இப்படி சீஸ் இதுக்கு போய் தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி பன் இருக்கணும்ல. சீஸு மஸ்டர்டு. அதுக்கு முன்னாடி பர்கர் பன் எடுக்கணும். பர்கர் பன்னு எடுத்துகிட்டு போவோமா? சீஸு மஸ்டர்டு ரெண்டுமே எல்லோனால சீஸு மஸ்டர்டு. மஸ்டர்டை போட்டுக்கலாம். த்ரோ அடிச்சிக்கலாம். அப்புறம் சீஸ் பேக்கெட் எடுக்கணுமா? இங்கே அப்படியே ஸ்மூத்தாக டர்ன் பண்ணுவோம். இங்கே ட்ராப் பண்ணிடுவோம். எங்கப்பா இதோ இருக்குது. சீஸு மஸ்டர்டு இந்தாங்கக்கா. ஓகேக்கா. காஃபி போட்டால் பயங்கரமாக தான் இருக்கும். நான் போட்ட காஃபி அங்கே அப்படியே வார்ம் பண்ணிச்சேன். ஓகே போயிட்டு வாங்கக்கா.
வந்த கஸ்டமர்லேயே ரொம்ப க்ரீப்பான ஆள்னா அந்த இவன் க்ளோன் ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, ஜோக்கர். அவன் தாங்க பினிவேஸ் தாங்க, அவன் கன்ஃபார்ம் சொல்கிறான். போனோடனே கரெக்டாக வச்சு பார்த்தீங்களா. என்னடா எவனுமே இல்லையே. இவர் தானே அந்த ஃப்ரெண்டு. அவரா இவர் அந்த இது ஃபேமிலி மேன். இவர் மறந்துட்டேன். என்னாச்சுங்க, நேற்று தாங்க உங்கள் ஃபேமிலிக்கு இது 4 பர்கர் இது பெரிய படையாக வாங்கி போனீங்க. நீங்கள் தான் நேற்று பெரிய கஸ்டமரே எனக்கு. ரைட்டு, மனுஷன் வந்து சோகத்தை தணிக்கிறதுக்கு ஃபுல்லாக வந்து மட்டையாக ட்ரை பண்ணுறாரு போல இருக்குது. இந்தாங்கண்ணே 1 2 செம்ம கூலிங்காக நம்ம கடையில் மட்டும் எப்போவுமே. 2 3 இந்தாங்கண்ணே. அப்புறம் வந்து 4 சோடா குடிக்கிறீங்களா? சோடா சூப்பராக இருக்கும். ஓகேண்ணே. ரைட்டு, இந்த ஷிஃப்ட்டு முடிஞ்சதா இல்லையாடா? முடிஞ்சுதுங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது வந்து பார்ட் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த பார்ட்டில் அடுத்த நாள் என்ன காத்திருக்குன்னு தெரில. வாட்டா.